ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அண்ணன் ஒரு காலையில் போனவன் மதியானம் சாப்பாட்டுக்கும் வரல. ஒரு 4 மணி போல் வீட்டுக்கு வந்தான். வந்ததுக்கப்புறம் அம்மா அப்போ தான் என்னடா காலையில் சாப்பிடல, காலையிலையுமே சாப்பிடல, பசிக்கலைன்னு சொன்னேன், மத்தியானமும் சாப்பிட வரல, இப்படி எங்கே தான் போனேன்? இல்லைம்மா, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனேன், அப்படியே அவனுங்களோடய சாப்பிட்டுட்டு நான் பேசிகிட்டு இருந்துட்டேம்மா அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் ஓகே, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனதெல்லாம் ஓகே, அதுக்கப்புறம் உன்னையே நம்பிட்டு இருக்க ஒரு பொண்ணை நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னோடனே, புரியலை அப்படின்னு சொல்லிட்டு, என்ன புரியலை மாலினி உனக்கு தெரியாதா அப்படின்னோடனே, என்னம்மாச்சு, என்ன உங்களுக்கு? அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆமாம்மா, நானும் அவளும் 3 வருஷமாக லவ் பண்ணுறது உண்மை தான். எனக்கு இதை வீட்டில் சொல்லக்கூடாதுன்னெலாம் கிடையாதும்மா. அவங்க நம்மளோட கொஞ்சம் வசதியானவங்க தான். அவங்க அப்பாலாம் பேங்க்கில் மேனேஜராக இருக்காங்க. அவங்க ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி. அப்படி இருக்கிறப்போ அவளும் ஒரே பொண்ணுங்கிறப்போ நம்மளுக்குன்னு வீடு இல்லை, நம்மளே வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். ஊரில் வீடு இருக்குது, இருந்தாலும் அவங்க வேலை பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி தானே, அதுக்கு ஏற்ற மாதிரி பார்ப்பாங்க. அவங்க வீட்டில் போய் நம்ம கேட்டு வேண்டான்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாங்கன்னா என்னம்மா பண்ணுறது? நம்மளால் உங்களை அழைச்சிட்டு போய் நான் அவமானப்படுறதுக்குன்னு எனக்கு முடியலைம்மா அப்படின்னோடனே, அதை பற்றியெல்லாம் ஒன்றும் நீ கவலைப்படாத, அவமானப்பட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போனாச்சும் அந்த பொண்ணு புரிஞ்சுக்கோல. இப்போ என்ன நினைக்கிறா, நீ எதுவுமே பேசலை பண்ணலை, நீ அவளை கழட்டி விடுற மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தானே அவள் யோசிக்கிறா. அப்படி இருக்கிறப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன நம்ம இது பண்ணோம்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதுவுமே இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். அவளை நம்ம இதுக்கப்புறம் நீ போயிட்டு நீ பேசிட்டு இது பண்ணிவிட்டு இது பண்ணாத, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. நம்ம போவோம், பெங்களூருக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டில் நம்ம பேசுவோம். பேசினதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க என்னன்ட்டுங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம். அவங்க வேண்டான்னு சொன்னாங்கன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் பேசி பார்ப்போம், கன்வின்ஸ் பண்ண பார்ப்போம். அப்படி இல்லை, அவங்க ஒத்துக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன முடிவு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, பார்த்துக்கலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி சரி, நம்ம இதுக்கப்புறம் இந்த முடிவுலேருந்து நம்ம மாற வேண்டியதில்லை, எதாக இருந்தாலும் சரியான ஒரு டைம் வர்ற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரிம்மா நம்ம அப்போனா நாளைக்கே கிளம்பிடுவோம். ஏன்னா நாளைக்கு மறுநாள் இன்னும் 2 நாளில் ஏன்னா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால நம்ம நாளைக்கே கிளம்பிடுவோம் அப்படின்னோடனே, சரின்னு நாங்கள் ஒரு கார் புக் பண்ணிவிட்டு நான், தம்பி, அதுக்கப்புறம் அம்மா 3 பேரும் போனோம். போனதுக்கப்புறம் அங்கே எனக்கு ஃப்ரெண்டு வீடு ஒன்று சொல்லியிருந்தேன். இது மாதிரி அங்கே ஒரு ரூம் மட்டும் நாங்கள் தங்கிக்கிற மாதிரி ஒரு 2-3 டேஸ் மட்டும் தங்குவோண்டா அப்படிங்கிறோன்னா, அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஒரு ரூம் எல்லாமே ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கும். அதை மட்டும் நீ தங்கிக்க அப்படின்னா, ஆஃபீஸ் ஃப்ரெண்டுங்கிறதுனால நீ தங்கிக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிக்கிட்டு அப்புறம் மறுநாள் அவங்க வீட்டுக்கு எல்லாமே போனோம். போனதுக்கப்புறம் அவங்க அப்பா யார் நீங்கள், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்புறம் சொன்னோம், நான் மாலினி. அப்புறம் வெளியில் சொன்னான், நான் சொன்னேன்லப்பா மனோஜ்னு ஒரு பையன் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, அந்த பையன்தான் இவர் தான் அப்படின்னோடனே, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னார். அம்மாவுக்கு அம்மாவும் கொஞ்சம் மனசுக்குள்ளார பயங்கிறது இருந்துச்சு. இருந்தாலும் வேறு ஊர் விட்டு ஊர் போகிறோம், வேறு இடம் அப்படிங்கிறப்ப இங்கே நம்ம ஊர்னால் பிரச்சனை இல்லை, ஏதாச்சும் நம்ம பேசலாம் பண்ணலாம், அவங்க எப்படி நடந்துக்குவாங்களோ என்னமோன்ட்டு. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், சரி ஓகே, அது மாதிரி தான் மாலினி என்கிட்ட ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி தான் இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொன்னான். நான் சொன்னேன், அந்த பையனே நீ பேசலை, ஒன்றும் பண்ணலை, நீ ஏன் எதுக்கு இது பண்ணிகிட்டு இருக்க, அந்த பையன் பேசுனா அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன் அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொன்னார், எனக்கு எல்லாமே உங்கள் ஃபேமிலியெல்லாம் பற்றி நான் விசாரித்தேன், பையனை பொறுத்தளவு ரொம்ப நல்ல பையன் தான் சொல்கிறாங்க, வேலை பார்க்குறாரு, மாதம் ஒரு 50,000 இப்போக்கி சம்பாதிக்கிறாரு, உங்கள் ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் விசாரித்தேன், எனக்கு தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு ஃபேமிலியெல்லாம் ஓகே தான், ஏன்னா பையனுக்கு வீடு இங்கே எதுவும் இல்லை அப்படின்னோடனே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்போ தான் அவங்க லோன் போடுறது வாங்குறதுக்கு பார்க்குறாங்க, இவளும் ஒர்க் பண்ணுறா, அப்படி இருக்கிறப்போ 2 பேரும் மாதம் ஒரு 10,000 கட்டினாலே ஒரு வீடு வாங்கிட்டு போயிடலாம் 3-4 இயர்ஸில், அதை நம்ம இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னோடனே எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு, கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு. ஏன்னா இத்தனை நாளாக நம்ம இது வேணாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எங்கள் அம்மா பயந்துக்கிட்டே தான் வந்தாங்க, என்னடா இது
என்ன சொல்ல போகிறாங்களோ, ரொம்ப வசதியான இடமா இருக்காங்களே, எப்படி பேசுவாங்களோ என்னமோன்னு எங்கள் அம்மா கொஞ்சம் பயத்தில் தான் வந்தாங்க. ஆனால் போக போக கொஞ்சம் மனசு அவங்க பேசுகிறத பார்த்துட்டு அவங்க அப்பா கொஞ்சம் விருப்பம் இல்லாம தான் இருந்தார். ஆனால் எங்கள் ஃபேமிலியை பற்றி விசாரிச்சுட்டு கொஞ்சம் வேலை பார்த்தோன்னே இதெல்லாம் இது பண்ணோன்னே ஓகே அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் சரின்ட்டு எங்களுக்கு எல்லாருக்குமே ஹாப்பி தான். அதுக்கப்புறம் நானும் சரி ஓகே நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்து நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே அப்புறம் மாலினி சொன்னா இல்லை நாங்கள் வீடு வாங்கி ஒரு 1 இயர் ஆகட்டும், ஒரு இஎம்ஐலாம் கட்டி ஓரளவு 1 இயர் ஆகட்டும், கொஞ்சம் மூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், அப்போ தான் நமக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க.